ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி அவனில் சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட் 29, 30 2 எபிசோட் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை வீடியோ முடிஞ்சமாக சொல்லிட்டு போங்க. ஸோ புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸோ லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் அம்பர் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதுவும் வந்து இருக்குது. அந்த மேப்பை வச்சு பார்த்துட்டு இருக்க அந்த பையன் வருவானா மாட்டான். அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு இருக்க ஐஸ் அம்பர் இவருக்கு நீ என்னப்பா அந்த ஹெர்பல் இருந்தா இந்தாங்க நீங்கள் கேட்ட வேறு கிட்ட இதை கேட்டால் பார்த்தா அவருக்கு ரொம்பவுமே சரியான சந்தோஷம். பரவாயில்ல கிடச்சிருச்சு அப்படின்னா சரி ஓகே இப்போ நீங்கள் அந்த மேப் என்கிட்ட கொடுங்கன்னா சரிப்பா இருக்கட்டும்ப்பா அப்படின்ட்டு அவரும் வாங்க போ இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மேப்பை கொடுங்கிட்ட அதுக்கு முன்னாடி நீ வந்து இதை வச்சு ஒரு பில்லு ஒன்று ரிஃபைன் பண்ணணும். ரிஃபைன் பண்ணி அந்த உடனே உனக்கு வந்து நான் மேப்பை வந்து கொடுத்துருவேன் அந்த சீக்ரெட் மேப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் எம்பர் இந்த இடத்துல பேசிட்டு இந்த இடத்துல பில்லு ரிஃபைன் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நான் நம்புறது எடுத்துகிட்டு வந்தால் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ பில்லு ரிஃபைன் சொல்லுங்கள் வாப்பா வாப்பான்னு கூட்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட்டாக நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் இடத்துல கூட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அல்கமே பண்ணுறதுக்கு பயங்கரமான இடத்துல வர ஃப்ளக்சுவேஷன் வெளியும் வந்து வராது. உனக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கேன். இங்கே இருக்கிற இங்கே வந்து நிறைய ஹெல்ப்ஸ் இருக்குது. அதையுமே நீ யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாவது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிருக்கு. அந்த இடத்துல ஹெல்ப்லாம் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது. ஹீரோ சொல்லுவான் அந்த இடத்துல ஹை குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து அல்கமி பண்ணுறேன். ஆனால் ஏதாவது தப்பு அடைஞ்சு என்னால் ரிப்பில் ரெடி பண்ண முடியல நீங்கள் வந்து எனக்கு கேட்கக்கூடாதுன்னா சரி பரவாயில்ல ஒரு ட்ரை பண்ணதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ ட்ரை பண்ணிக்கிட்டு சரி ஓகே அதேமாதிரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் வெளில இருக்கணும். ஓகே கண்டிப்பாக நான் வெளியே உனக்கு வந்து கார்டியனாக வந்து வெளில நிற்கிறேன். நீ இதை பில்லு மட்டும் ரெடி பண்ணு. எனக்குள்ளே போட்டிருக்க சீல் வந்து உடஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு எக்ஸினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு மாஸ்டர்னு கூப்பிட்டு அந்த இடத்துல மாஸ்டர் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற எல்லா இடத்தையும் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்க சுற்றி ஏதாவது வந்து ஆபத்து மாதிரி இருக்கா யாராவது வாட்ச் பண்ணலாம். இல்லைப்பா எல்லாம் சேஃப்னா சரி ஓகே சார் இந்த பில்லு பர்பிள் பில்லுக்கான ரெசிபி இதில் இருக்குது. ஸோ உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஒன்றும் குழப்பம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே ஆரம்பிக்கலாமா மாஸ்டர்கிட்ட நீ இதில் வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்க நிறைய விஷயத்தை நீ கற்றுக்கலான்னு சொல்லிருக்கேன். ஓகே மாஸ்டர் சொல்ல சரி ஓகேடா ஒரு ரிங் இருக்குல்ல அந்த ரிங்கில் இருக்கிற அந்த ஃபர்னஸ் எடுக்கலான்ட்டு அந்த ரிங்கை வந்து எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற டீமன் ஃபர்னஸ் பார்த்தா வெளியே இருக்கிறது இது வந்து 1000 அனிமல் ஃபர்னஸ் அப்படின்னு இன்னொரு டைம் சொல்லலாம். ஸோ அந்த டீமன் ஃபர்னஸ் இப்போ வெளியே ஹீரோ பார்த்து சரியான ஷாக் இருக்கான். ஸோ இந்த ஃபர்னஸ் தான் அந்த பிள்ளை செய்ய போகிறோம் நல்லா பார்த்துக்கோ யான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஒயிட் ஃப்ளேம் போம் சில்லிங் ஃப்ளேம் வச்சு வந்து ஃபர்னஸை போட்டு எரிக்க ஆரம்பிச்சு சுற்றிக்கிற எரிப்ஸ் எல்லாத்தையும் எசன்ஸாக வெளியே வர வச்சு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள அந்த ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கோட் பண்ணிட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா பில்லூர் வடிவத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காரு. அந்த பயங்கரமான ஃப்ளவர் ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கான். இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நாள் வந்து அந்த இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோக்கும் தெரியாது பில்லு வந்து ஷேப் ஆக போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் சீன் அந்த பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிளான ஷேப் வந்துருக்கு. அதோட அரோமும் பயங்கரமாக இருக்குது. மாஸ்டர் உடனே பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸ் மட்டும் இது கூட சேர்த்துனா அதனோட பவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் கூட வந்து சில எசன்ஸ் சேர்க்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த பயங்கரமாக பில்லு கட்டுறது ரெடியாக போகுது. நல்லா பார்த்துக்க அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி தலையில் பில் ஃபார்மேஷன் மாதிரி பில் ஃபார்மேஷன் உருவாக ஆரம்பிச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பில்லு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் வெளியே வந்துருக்கு. ஸோ இப்போ வந்திருக்கிற பில்லோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்டெலிஜென்ஸோட இருக்கிறது கையிலே வந்து கட்டைக்காம வந்து அங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. ஹீரோ நினைக்கிறான் இது எப்படி தப்பிச்சு ஓடுதுன்ட்டு. மாஸ்டர் அந்த மாதிரி ஹை லெவல் பில்லாம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் தப்பிக்கிறது கொஞ்சம் ஓட ட்ரை பண்ணோம் அதை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பில்லும் பிடிச்சிட்டு இந்த பில் ரொம்பவே நல்லா இருக்குன்ற சின்ன பார்த்தீங்கன்னா ஐஸ் அம்பரத்தில் வெயிட் பண்ணுறாரு. அந்த பையனால் முடியுமா இல்லையான்னு தெரியல ரொம்ப சின்ன பையன் அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருக்கான். இவர் கேட்குறாரு என்னாச்சுப்பா அந்த பில்லு வந்து ரெடி பண்ணிட்டு அப்படின்னு கேட்டுருக்கேன். இந்த அங்கே பில்லு செக் பண்ணி பாருங்கிட்டு அந்த பில்லு எடுத்து பார்த்துரும் இது உண்மையிலே பர்பிள் பில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணா சரி ஓகே அந்த மேப்பை கொடுங்கிட்டா இருப்பா இப்போ தான் பில் வந்திருக்கேன் நான் சாப்பிட்டு பார்த்து சீல் உடஞ்சா பார்க்கலான் இருக்கேன். இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. என்ன சொன்னீங்க நீ உங்கள் வாக்கை காப்பாற்றிங்களா மாட்டீங்கன்னு இருப்பா சிவா ஏன் அந்த மாதிரி கொஞ்சம் அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த இடத்துல சமாளிக்க பார்த்துருக்கு. உயிரோலாம் சரி கத்திக்கிட்டு இருக்கான். ஒழுங்காக அந்த மேப் வந்து என்கிட்ட கொடுங்க நீங்கள் என்ன உங்கள் பேச்சை வந்து மீறக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஐசம்பர் சொல்லுது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணப்பா அந்த மாதிரி பில்லு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நான் டெஸ்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும் இருக்கேன். சரி உங்களுக்கு எப்படி நம்பணும் கண்டிப்பாக நீ நம்பணும் கொஞ்சம் வெயிட் பண்ண பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த அல்கமி பண்ண அதே இடத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போக இந்த இடத்துல வந்து ஐசம்பர் பார்த்தீங்கன்னா பர்பிள் பில்லு வந்து சாப்பிட்றாரு. ஸோ இந்த இடத்துல அவரோட ஃபுல் பவரை பார்த்தீங்கன்னா வந்து யாரோ சீல் வச்சுருக்காங்க. யாரும் இல்லை குயின் மெடிசா தான். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லு சாப்பிட அவரோட வந்து சீடு ஒட்டி ஆரம்பிச்சு அவரோட பவர் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. என் பவர் எனக்கு திரும்ப வந்துருச்சு நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இல்லைனா நான் இப்போ ஒரு ஹுவாங்கா மாறிட்டேன் 2 ஸ்டார் ஹுவாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. திரும்ப என் சத்தியம் தான் இதில் ஹீரோட அவருக்குள்ளே இருப்பவனோட வந்து அவனோட உள்ள இருக்கிற ஃபயரை பார்த்து பரவாயில்ல இந்த பையன்கிட்ட இந்த வயசில் இந்த அளவுக்கு பவர் இருக்கான்னு அவனு பார்த்துருக்கேன். சரி ஓகே நீங்கள் தான் பவர் ஆப்டேட் பண்ணிக்கல ஒழுங்காக எனக்கு மேப்பை கொடுங்கன்ற இந்த இடத்துல ஒன்று மேப்பு தானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல உங்கள் பேச்சை மீறாதீங்க கண்டிப்பாக நான் மீற மாட்டேன் உனக்கு நான் கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்கா பார்த்துவேன் நீ அது மாதிரி எனக்கு பிள்ளை கொடுத்துடலன்னு சொல்லுங்க. சரிப்பா ஓகே நீங்கள் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா வேலையை பார்ப்போனா சரிப்பா அந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க அவனுக்கு ஹீரோ பார்த்து சரி ஓகே ரொம்பவுமே நன்றி உங்களோட ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு என்னதான் இருக்குது இந்த மேப்பில் நீ எதுக்காக இந்த மேப்புக்கு இந்த அளவுக்கு வந்து தெரிய வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே ஹீரோ சொல்லலாம் எனக்குமே அது தெரியாதுங்க நான் இந்த மேப் ஒரு ஆப்ஷனில் 3 பீஸ் கிடச்சது இந்த ஒரு பீஸ் கிடச்சா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் போகிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒத்துப்பார். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு ஸோ வந்து
டெசர்ட் மெஷினரி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸோ அவங்க சின்ன அண்ணன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் கூட அப்படின்னா இந்த இடத்துல வந்து மூடை அப்படின்ற மெஷின்ஸ் வந்து ஒருத்தர் இருக்கான், அவங்க கூட சண்டை போட்டுருக்கான். இந்த மூடையை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மெட்டல் மெஷினரி கம்பெனியோட ஒரு ஆலோசனை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஸோ சிஓலியே சண்டை போட்டுருக்காங்க. இந்த இடத்துல அவங்க அண்ணன் வந்து டிங்கும் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து எக்ஸிலியும் அடிவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூடை சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்கிற ஒருத்தங்க கூட வந்து பஃப்டான எல்லாம் வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் பந்தில் போட்டு அடிச்சு வந்து அவங்க மூஞ்சி மேலே கால் வச்சிருக்கேன். இதை பார்த்தா அவங்க அண்ணனுக்கு சரியாயிடுச்சு. அவங்க அண்ணன் அட்டாக் பண்ணுறா, அவங்க அண்ணனுமே இந்த மூடை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு கத்தி வந்து கீழே வந்துட்டு அவன் போய் வந்துருக்கான். ஸோ அவனை கொல்ல வேண்டிய நேரம் அவனை கொல்ல போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லியோ இந்த பக்கம் அவனை கத்திட்டு இருக்கான். என்ன ஆக போகுதுன்னு பார்த்துட்டு திடீர்னு ஹீரோட வெப்பனை அடிச்சு நிற்கும் இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அட்டா டைமில் வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த மூடையை போட்டு போட ஆரம்பிச்சான். இவனுக்கு வந்து சரி எப்படி வந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பின்னாடி வந்து நிற்க. ஸோ ஸ்ரீயா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பர்சன் காயப்படுறாங்க. இந்த பார்த்தோன்னே ஹீரோ சின்ன அண்ணனை கூட்டு போயிடும், பெரிய அண்ணன் கூட்ட இங்கே வர பார்த்துங்க இந்த மெடிசன் வந்து கொடுத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கீழே அப்படின்னு சொல்லி மெடிசனே கொடுத்துட்டு போயிட்டேன். சரி ஓகே நான் வந்து பார்த்துட்டேன். சரி நீ பத்திரம் அவனோட ரொம்ப பவர்ஃபுல்னு கேட்டால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போவான். ஸோ தலைவன் பசங்க எனக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னோட கம்மியில் இருக்கிற ஒரு நாளைக்கு என்னடா பண்ண முடியும், என்கிட்ட வந்து நீ சாக போகிறோட அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து அடியில் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பீடு பயங்கரமாக இருக்குது. அதில் ஹீரோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பரவாயில்ல உனக்கிட்டே கொஞ்சம் திறமை இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து பத்தாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் 2 பேரோட ஃபைட்டு பயன்பட்டு ஒரு இடத்துல ஹீரோ தெரிச்சு நான் தான் சொன்னேன் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹீரோட முகத்திலே பார்த்தீங்கன்னா அவனோட கால் வந்து பார்த்தீங்கன்னா மிருகதாக போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஹீரோ முகத்து மேலே கால் வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ என்னடாச்சு ஹீரோ என்னடா பண்ணுறோம் பார்த்துட்டு தலைவன் உடனே பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வந்து அவன் பவரை கொண்டு வந்து அவனை வந்து திடீர்னு மேலே படுத்துக்கு அடிப்பான் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் விங்ஸ் பார்த்து எலும்பு சரி உன்னால் பறக்க முடியுமா, ஆனால் என் டம் கார்டை பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து டோய்க்கு ஆர்மரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த டோக்கு ஆர்மர். ஸோ அந்த ஆர்மரை பார்த்தீங்கன்னா அவனு உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த ஆர்மரை வந்து யாராலையும் உடைக்க முடியாது. லெவலில் இருக்கிறாங்கள கண்டிப்பாக இந்த இடத்துல நீ சாக தான் போறடா. ஸோ இந்த என்னோட எர்த்த ஆட்ரிபியூட் கொண்டு ஆர்மரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உடைக்க முடியாது. அதையும் பார்த்துலாம் சொல்லி தலைவன் பார்த்தீங்கன்னா ஃபயரை பார்த்தீங்கன்னா அவன் கையில் போர் பண்ணிருக்க. இந்த பக்கம் ஹீரோ பேக் வந்துருக்கான். அந்த பேக்கத்தை ஒரு அடி அந்த இடத்துல பெரிய பவர் பிளாஸ்ட் தெரியாது. ஸோ இதில் பார்த்து 2 பேர் பவர் ஒன்னாடி ஹீரோ நிற்கிறான். ஸோ இனிமே என் ஃபுல் ஸ்ட்ரென்த் அவனுக்கு காட்டலாம் சொல்லிட்டு தலைவன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் இன்க்ரீஸ் பண்ண அந்த இடத்துல அவனோட ஆர்மர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டைய ஆரம்பிச்சு அவன் அதே இடத்துல வந்து கேப்பன்லி ஃபுல்லி எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடியுது காசு. அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் நான் ஆட் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எபிசோட ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக ஸோ வந்து 30வது எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐசம்பரை பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு வந்து உள்ளே போயிட்டு ஸோ எங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 பேருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ்ன்ற ஒருத்தனை கட்டி தூக்கிட்டு இருந்துருவாங்க. ஸோ ஐசம்பர் ஹீரோ பார்த்தீங்கன்னா டீ ஊற்றிட்டு இருந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க. ஐசம் டீ குடிச்சிட்டு அதை கேட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து காணும் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேசுவோம் எந்த பொண்ணு அப்படின்னா லின் பொண்ணு. அந்த வந்து ஸ்னேக் ஸ்பிரிட் ஜேட் ஐஸ் இருக்குமே இல்லை ஃப்ளவர் ஐஸ் அந்த பொண்ணை வந்து இவங்க காணும். ஸோ அந்த பொண்ணை தேடிக்கா சொல்லிட்டு அடிச்சிருக்கான். ஒழுங்காக சொல்கிறான் லின் எங்கடா இருக்கா அந்த லின் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இடத்துல வந்து லின் பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கா. ஸோ லின் பொண்ணு வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. யாரும் இல்லை கண்டிப்பாக இவனை தான் இருக்கும் நாங்கள் சந்தேக போகிறோம். லீயும் வந்து அதுதான் சந்தேகம் பண்ணிருக்கா. ஸோ அவளை காணனா கண்டிப்பாக இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறா அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அது வந்து நாங்கள் தூக்க கிடையாது. அவன் வந்து மோக்லான அந்த மோச்சங்க தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு மோக்லான் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த தைசம் சொல்கிறது. ஸோ மோக்லான் ஜெய்மா எம்பீரியரில் மோக்லானுங்கிறது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலி அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ ஐசம்பர் உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொல்லணும்னு கேட்டால் மோக்லான் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. ஸோ அதில் இருக்கும் எல்லாருமே சீக்கிரமாக வந்து கல்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாரும் வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷலான பவர்ஸ் கொண்டு மிருகங்களையும் மனுஷங்களும் அந்த பவர்ஸ் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையான தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் இந்த மோ ஃபேமிலி இதை வந்து காட்டார். ஸோ மோ ஃபேமிலியில் பார்த்தா வந்து எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டும் போயிட்டு இருக்கு. எல்லாருமே எங்கே பாருங்க மோச்சங் சார் மோச்சங் வந்து போகிறாரு. ஸோ நம்ம லீடர் போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து மரியாதை வணங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோச்சங்க உள்ளது இருக்கா. அவனை பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ எப்படி இதை பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எப்படியே வந்து எல்லாருமே கட்டந்து அவனும் பார்த்தீங்கன்னா மெயினான வந்து பிளாஸ் அந்த மெயின் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கான். உடனே வந்து உள்ளே போனால் அங்கே இருக்கிற ஒரு எல்டர் வந்து ஸோ மோச்சங் சார் வணக்கங்கள்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மோச்சங்க இடிச்சிருவா. மோச்சங்க கிட்ட போயிட்டு ஸோ பார்த்து விளையாடுங்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசி அனுப்புறாங்க. என்னடா இவன் அவ்வளோ நாளானு கேட்டால் அந்த எல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல பார்த்தா 2 பேர் உள்ளே போய்கிட்டு சொல்லியிருக்கான். ஸோ வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரம் வந்து என் பர்த்டே வர போகுது. அதுக்கு நான் எல்லா ஃபேமிலியும் கூப்பிடணும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அந்த பர்த்டேக்கான எல்லா டெக்கரேஷனுமே பார்த்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கேன். இந்த எல்லாருமே வந்து மோச்சங்க பற்றி வடக்க வச்சிருக்கா. அதுக்கு ஒரு பொண்ணு மட்டும் வித்தியாசமாக காட்டுறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்து பின்னாடி போக அவனுக்கு திடீர்னு மறைஞ்சிடுவாங்க. எங்கே இங்கே தானே வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் செக் பண்ணி இருக்கிறாங்க. அந்த குளத்துக்கிட்ட போகிற அப்படி யாருமே கண்ணுக்கு தெரியுற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் வந்து அந்த குளத்துக்கு வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு உள்ளே போயிருப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹைபிரிட் ஸ்னேக் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் இருக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லின் பொண்ணு இருக்கா.
இருக்காங்க இந்த இந்த ஹைப்ரிட் ஸ்னேக் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம லின் குவெங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லின் பண்ணு பார்த்தீங்கன்னா அதை உடச்சிட்டு போட்டு இந்த பாம்பு பொட்டைக்க ஆரம்பிச்சு சரியான டேமேஜ் இது பட் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லின் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை பிடிச்சி வந்து கெஞ்சிருக்கா ஸோ இந்த இடத்துல வந்து கொண்டு அவளை நினைக்கிறேன் இந்த ஐஸ் இப்படி பண்ணாத சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ உண்மையிலேயே இந்த பொண்ணுகிட்ட அந்தளவு டேலண்ட் இருக்கா ஸோ அந்த ஜேடு 3 ஃப்ளவர் க்ரீன் ஐஸ் அதுவும் இவகிட்ட இருக்குன்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்டுருக்கேன் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதால் எல்லா பாம்பும் கவுண்டர் இருக்கணும் ஆமாம் சார் சரி ஓகே அதை வந்துட்டு வீடியோ விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து பிளாக் டிராகன் ஸ்னேக் அப்படின்ற ஒரு ஸ்னேக் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஸ்னேக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம ஹைப்ரிட் ஸ்னேக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லின் பண்ணி இதுவும் கூட நினச்சிருக்கா இந்த பக்கம் லின் பண்ணி பயந்துகிட்டு இருக்கா ஸோ அந்த பாம்பை அட்டாக் பண்ண திடீர்னு அவள் பவர் வந்து அந்த கிரிம்மர் லீஃப் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம்பை வந்து டேம் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து லின் பண்ணும் மயக்கம் எடுத்துறான் ஸோ இப்போ அந்த பாம்பும் போய் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கார்டின் இருக்குது இதை பார்த்தீங்களோ இந்த பவர் உண்மையில் பயங்கரமாக இருக்குது இதை மட்டும் எப்படியாவது ரிசர்ச் பண்ணி நமக்குள்ளே எடுத்துடும் அப்படின்னா நம்மளோட பவர் அடிச்சுக்க ஆளே இல்லை நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வேற லெவலில் ஸ்ட்ராங்காக ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதும் இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் வந்து நல்லா ஒரு வாழ்த்துக்கிறேன்னா இது சீக்கிரட்டாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இது எல்லாமே ரூமர்ஸ் தான் இது எதையுமே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ண கிடையாது உண்மையிலேயே அந்த மாதிரி கூட்டுருமனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறது வந்து நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் இருக்கேன் இடத்துல தான் சரி ஓகே நான் அவளை தேடி கண்டிப்பாக நேரில் போய் ஆகணும் ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் ஐஸ் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது யூஸ் சொல்லிருக்கேன் அதுதான் அவங்க 2 பிரதருமே சரி நீங்கள் பார்த்துங்க நான் போய் வந்து நம்ம லீன் பண்ண வந்து கூப்பிட்டு வரேன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சின்னு ஸோ தலைவனு பார்த்தீங்கன்னா வந்து அவனோட வெப்பம் அந்த விங்ஸ் வரைச்சு பறந்துருக்கேன் இந்த பக்கம் ஐஸ் எம்பரும் சரிப்பா நானும் கிளம்புறேன் அவர் விங்ஸ் வரைச்சு அவர் பறந்து போவேன் இதை பார்க்குற 2 பிரதர்ஸும் நினைக்கிறாங்க ஸோ ஐஸ் எம்பர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் வந்து சியோயா நீ எங்களோட ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டே போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு நெக்ஸ்ட் இவரும் கேட்டுட்டு இருக்காரு ஸோ இந்த விங்ஸ் இந்த ஸ்கில் வந்து ரொம்பவுமே வந்து ரொம்ப ரேரான ஸ்கில் இது உனக்கு எப்படி கிடைச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெவன்லி ஃப்ளேம் இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்டான விஷயம் வந்து உனக்குள்ளே இருக்குது எனக்கு என்ன வச்சுன்னா உன் வயசில் இருக்கிற யாருமே இந்த அளவுக்கு சீக்ரெட்டாக இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கிடையாது ஸோ ஏதாவது சீக்ரெட் என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ ஐசம்பரை நீங்கள் கவலையே படுத்தலை கண்டிப்பாக நான் வந்து எதுவும் வந்து டார்க்கான விஷயங்களுக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக கெட்ட வழியிலையும் பவர் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆனால் அது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு டீலிங் பேசுவான் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹுவாங் லெவல் 2 ஸ்டாரில் இருக்கீங்க நீங்கள் 5 ஸ்டார் உங்கள் ஓல்டு பவருக்கு ரீச் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ நாளும் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் நான் மட்டும் ஒரு வருஷத்தில் உங்களை பண்ண முடிச்சிடும் என்ன சொல்கிற உண்மையாக வாங்கிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் கையை விடுங்க சொல்லிட்டு கண்டிப்பாக என்னால் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் ரெக்கவரி பில் அப்படின்ற ஒரு பில் மூலியமாக வந்து ஒரே வருஷத்தில் உங்களை வந்து இந்த ஹுவாங் லெவலில் 5 ஸ்டார் உங்களை ஒரிஜினல் பவருக்கு என்னால் கூப்பிட்டு போக முடியும் அதுக்கு பதிலாக நீங்கள் வச்சு என்ன ஃபேவர் பண்ணுமே அப்படின்னு கேட்டிருக்கேன் இதில் வந்து ஹீரோ வந்து பேரம் பேசியிருக்கேன் இவரு கேட்டிருக்கேன் என்ன விதமான ஃபேவர் பண்ணுறேன் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வந்து என்ன பாடி கார்ட் பண்ணோம் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நீங்கள் எனக்கு பாடி கார்டாக இருக்கணும் பர்சனல் பாடி கார்டாக ஏன்னா எல்லா பிரச்சனையும் காப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு அவர் கை நீட்டு இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறான் ஒரே வருஷம் மட்டும் உனக்கு நான் பாடி கார்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வருஷம் தானா இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து திடீர்னு மாஸ்டர் சொல்லுவார் இது வந்து ஒத்துக்க ஐஸ் எம்பரர் இவர் வந்து ஜெயம் எம்பரர் ரொம்ப பவர்ஃபுல்லாக நீ வந்து ஒத்துக்கிறது நல்லது சொல்லிருக்கேன் இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பேச்சு கேட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்து உங்கள் டீலிங்க்கு வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு இருக்கேன் இந்த இப்போ ஒரு வருஷம் வந்து நம்ம ஐஸ் எம்பரர் வந்து ஹீரோ வந்து பாடி கார்டாக இருப்பேன் டெக்ஸியில் பார்த்தீங்கன்னா மோ ஃபேமிலி காட்டாக பேசிட்டு அந்த மாதிரி வந்து அவர் பொண்ணோட இருப்பேன் இந்த இடத்துல ஐஸ் எம்பருக்கு ஒரு மாஸ்க் கொடுக்கும் இந்த மாஸ்க் எதுக்குலான்னு கொடுத்துருக்குன்னா நீங்கள் ஒரு ஃபேமஸான ஆள் கண்டிப்பாக இந்த மாஸ்க்லாம் வேறு பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம போய் அந்த லின் பண்ண கண்டுபிடிச்சி சீக்கிரமாக இங்கே கூப்பிட்டு போயிடுவோம் நம்ம இந்த பிரச்சனையே அந்த இடம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா லின் பண்ண சர்ச் பண்ணி போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஏதோ ஒரு பிளேஸ்ல ஒரு கொட்டூரமாக ஆரம் வந்துருக்கு அவன் தெரிய ஆரம்பிக்க நெக்ஸ்ட் பார்த்து அந்த கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் எம்பரர் நம்ம ஹீரோ அந்த வாசலில் போய் நிற்க ஆரம்பிக்க ஸோ உள்ளே என்ன மாதிரி அப்போனா வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையான்னு சொல்லிட்டு ஐஸ் எம்பரர் ஸோ இதுக்குள்ளே யாரோ போன மாதிரி என்ன தளங்கள் இருக்குது மேபி அவங்க உள்ளே கூட இருக்கலாம் ஸோ பார்த்து தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்து அவங்க வெப்பனை எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா போயிட்டு இருக்காங்க உள்ள ஐஸ் எம்பரர் நடந்து போயிட்டு ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே ஆழமாக போயிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பேடான ஸ்மெல் வர மாதிரி ஹீரோ ஏன்னா பார்த்தா நிறைய பேர் செத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தா என்ன அது இத்தனை பேர் செத்துருக்காங்க ஹீரோ சரியான ஷாக்காக இருக்கா ஸோ ஐஸ் எம்பரர் நினைக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவங்க இப்போ தான் செத்துருக்காங்க அப்போ அந்த ஸ்ட்ராங்கான பசங்க ஒரு டூஹுவாங் ஸ்ட்ராங்கான டூஹுவாங் அவுட்லாம் சிங்கிள் அட்டாக்ல இருந்து கொடுத்துருக்கலாம் மேபி அந்த ஸ்ட்ராங்கான பசங்க இதுக்கு கீழே கூட இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும் சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஐஸ் எம்பரர் வந்து டூஹுவாங்காக இருந்தாலும் அவர் வந்து பவர் கம்மியாக நெக்ஸ்ட் உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கும் அந்த 8 மேல ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கு ஸோ போக ஸ்ட்ராங்காக இருக்கா என்ன கொட்டுமா நாத்தன் போய்ட்டா ஸோ இதுக்கு எல்லாமே இன்னசென்ஸான ஹியூமன்ஸ் அப்புறம் இந்த ஹைப்ரிட் பீட்ஸ் இவன் 2த்தையுமே கலந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி கொட்டூரமான கியூரலான விஷயத்தை எப்படி செய்யணுமா ஸோ அந்த பொண்ணை தேடிக்காக இந்த இடத்துல ஹீரோ பற்றி அந்த பொண்ணு தேட்டு ஸோ லின் பொண்ணு நல்ல வேலையாக அங்கே கிடையாது ஸோ கண்டிப்பாக வேறு இடத்துல தான் இருப்போம் நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் ஸோ இவனுக்கு என்ன தான் பண்ணு கேட்க நீ இவனுக்கு கொல்லப்படாத கண்டிப்பாக இந்த விஷயம் அம்பையருக்கு தெரிய ஆரம்பிச்சு அவன் வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தேடி லின் பொண்ணை தேடி போக ஆரம்பிக்கிறான் ஸோ நெக்ஸ்ட் சீனில் அப்படியே போயிருக்கு இந்த இடத்துல வந்து பார்ட்டி ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆரம்பிக்குது ஸோ இந்த இடத்துல மோச்சங்க வந்து இங்கே வந்திருக்கிற எல்லா ஃபேமிலிக்கும் என்னோட வணக்கங்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா மோச்சங்க வந்து வாழ்த்து சொல்லிருக்காங்க ஸோ வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க
பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமான இன்னுமே பல கெஸ்ட் வந்து வர வேண்டியது இருக்குது. முக்கியமாக வந்து மிஸ்டர் க்ளவுடை சேர்த்து யூனியன் அவங்க டிசிப்ளின் வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க, அவங்க சார்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இவங்க எல்லாம் பேசியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவனை பற்றி நான் வெல்கம் பண்ணிருக்கேன். ஸோ யாரான்னு கேட்டால் நம்ம 4 நாள் யானை இருக்கா இந்த இடத்துல யானை பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கேன். இது வந்து ஸோ வாங்க மிஸ்டர் 4 நாள். ஸோ யூனியனுக்கு வேலை நீங்கள் வந்து ரெப்ரஸெண்டாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுறது. அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் முடியாது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இன்னும் அடுத்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றிகரமாக சீசன் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இன்னும் வந்து ஒரு 2 எபிசோடு தான் இருக்குது. ஸோ 31, 32 இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா சீசன் 3 டோட்டலி கம்ப்ளீட்டட். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போகிறேன், நீங்களும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ சீக்கிரமாக இதை வந்து முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ BTTH வந்து கரண்ட் எபிசோட் எப்போ வரும் நானும் வெயிட் பண்ணிருக்கேன். எத்தனை பேர் கரண்ட் எபிசோட் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, பை பை பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்கப்பா.